நேற்று வரை அவங்க பேசினது எதுவுமே என்ன பாதிக்கல. பாதிக்கலன்னா இந்த சென்ஸ் ஒரு ஸ்பெக்டேட்டரா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறவராக ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை மீறி இந்த ஆட்கள் பேசுறது எதுவும் வராது அப்படின்னு நான் முழுமையாக நம்பினேன். இவங்க மிஸ்சீஃப் பண்றாங்கன்னு நான் நினைக்கல. டெமோக்ரஸில டிசென்ட்டுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த டிசென்ட் அவங்க வெளிப்படுத்துறாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனேயே அவருடைய கருத்துக்கு பதில் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது மிஸ்சீஃபா தெரியுது. இதுவரைக்கும் எனக்கு மிஸ்சீஃபா தெரியல. ஜனநாயகத்துல திமுக பாக்குற மாதிரியே காங்கிரஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காங்கிரஸ் தலைமை பார்க்கிற மாதிரியே கேடஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு. எல்லாமே ஜனநாயகத்துல சகஜம்தான். பட் வி கேன் ஹேண்டில் அப்படின்னு நினைச்சேன். மேலும் ஜனநாயகமாக அவர்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஜனநாயக ரீதியாகத்தான் அதை ஹேண்டில் பண்ணணும். பேசினா பேசிட்டு போறாங்கன்னு நினைச்சேன். நான் பார்ட்டிக்காரன் கிடையாது, நான் வெளியில இருந்து பாக்குறவன். எந்த பார்ட்டியும் கிடையாதுனால நான் வெளியில இருந்து பாக்குறேன். நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுக்கிறாருல்ல, மக்கள் கவனித்துக் கொள்வார்கள், 2006 காங்கிரஸ் இது தவறு அப்படின்னு சொல்றாருல்ல, இது மிஸ்சீஃப். அதை கவுண்டர் பண்ணலாம். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா அது மிஸ்சீஃப் தான்.